பிரித்தானியாவின் லண்டனில் உள்ளூராட்சி மன்ற அதிகாரிகளின் அலட்சியத்தால் மாற்றுத்திறனாளி பெண் ஒருவர் தனது வாழ்நாள் சேமிப்புகள் உடைமைகள் அனைத்தையும் இழந்துள்ளார். பெண்ணின் பொருட்களை நாங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்கின்றோம் என்று வாக்குறுதி அளித்த அதிகாரிகள் இறுதியில் அவரின் உடைமைகள் அனைத்தையும் குப்பையில் வீச காரணமாக இருந்துள்ளனர். மேற்கு லண்டனின் ஹவுன்ஸ்லோ பகுதியைச் சேர்ந்தவர் மிஸ் எக்ஸ். உடல் நல குறைபாடுகள் மற்றும் அன்றாட தேவைகளை தானே கவனித்துக் கொள்ள முடியாத கடுமையான சூழ்நிலையில் வாழ்ந்து வந்த இவருக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு வீட்டின் உரிமையாளர் வெளியேற்ற நோட்டீஸ் வழங்கியுள்ளார். தனக்கு உதவ கோரி அவர் ஹவுன்ஸ்லோ பிராந்திய சபையிடம் தஞ்சமடைந்தார். ஆனால் அதிகாரிகள் ஆரம்பத்தில் இவரது கோரிக்கையை அலட்சியப்படுத்தி வழக்கை மூடியுள்ளனர். இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவின்படி கடந்த 2025ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதியன்று அந்த பெண் வீட்டிலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்டார். அப்போது அதிகாரிகள் அவரிடம், உங்களது உடைமைகளை மூட்டையாக கட்டி வீட்டுக்குள்ளேயே வையுங்கள், அதனை நாங்கள் பத்திரமாக எடுத்து வந்து களஞ்சியப்படுத்தி தருகின்றோம் என உறுதி அளித்துள்ளனர். ஆனால் அந்த பொருட்களை அவசரமாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற விபரத்தை பொருட்களை ஏற்றி செல்லும் நிறுவனத்திற்கு அதிகாரிகள் முறையாக தெரிவிக்கவில்லை. இதன் காரணமாக அந்த நிறுவனம் சில நாட்கள் தாமதமாக வந்துள்ளது. அதற்குள் வீட்டின் உரிமையாளர் அந்த பெண்ணின் உடைகள், அத்தியாவசிய பொருட்கள், மருந்துகள் உட்பட அனைத்து உடைமைகளையும் குப்பையில் தூக்கி வீசி அழித்துவிட்டார். இதன் விளைவாக அந்த பெண் தனது வாழ்நாள் உடைமைகள் அனைத்தையும் முற்றாக இழந்தார். அது மட்டுமன்றி மாற்றுத்திறனாளியான அவருக்கு படிக்கட்டுகள் உள்ள தகுதியற்ற தற்காலிக வீடுகளை வழங்கி அதிகாரிகள் மேலும் சித்திரவதை செய்துள்ளனர். இந்த விவகாரம் லண்டன் உள்ளூராட்சி மற்றும் சமூக பாதுகாப்பு குறை தீர்ப்பாளரிடம் சென்றதை அடுத்து ஹவுன்ஸ்லோ பிராந்திய சபையின் கடுமையான தவறுகள் அம்பலமாகின. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு 7100 பவுண்டுகளை நட்டு ஈடாக வழங்குமாறு அதிகாரிகள் தற்பொழுது கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர்.